எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து சில வசனத்தை வாசித்து 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு என்ன நடக்கும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. அதிகாலின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடாரத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னத மாணவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆகையால் நீ அகல பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். சாத்தானுடைய திட்டம் என்னன்னா, தேவனை போல வடப்புறத்தில் உள்ள ஆராதனை கூடாரத்தில் விட்டிருப்பேன். இது எப்போ நடக்கும்? 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் அவனுக்குன்னு சாத்தானுக்குன்னு ஒரு காலம் உண்டு. ஆகவே தேவன் இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதை தடை பண்ணி வச்சுக்கிறார். இங்கே தேவனும் செயல்படுவார், சாத்தானும் செயல்படுவான். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு 7 வருஷம் சாத்தான் இந்த வசனத்துக்கு எல்லாம் உன்னதமானதுக்கு ஒப்பாயிருப்பான். ஆராதனை கூடாரத்தில் தேவனை போல் உட்காந்துருப்பான். அதுக்கு பவுல் சொல்லும்போது 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவன் எதிர்த்து நிற்கிறனாகும், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துனாகும், தேவனை ஆலயத்திலே தேவனை போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காமிக்கிறனா இருப்பான். பவுல் சொல்கிறான். அப்போ அங்கே ஏசாயா எழுதும்போது சாத்தானுடைய திட்டமும் சாத்தானுடைய வஞ்சகமும் நானும் தேவன் சொல்லும்போது பிரபஞ்சத்தின் அதிபதி. அந்த காலம் 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் சாத்தான் எருசலேமில் ஆலயம் கட்டி தேவனை போல உட்கார்ந்து நான் தான் மெசியா, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி யூதர்களை வஞ்சிப்பான். இப்போ எப்படி இயேசு ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறாங்களோ அதே போல் அப்போ இயேசு எதிர்த்து நிற்பாங்க. சத்தியத்துக்கு அவங்க செவி கொடுக்காதனால் தேவன் என்ன செய்கிறாரு? அதை தடை பண்ணி வச்சுக்கிறார். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் எருசலேமில் ஆலயத்தை கட்டுவான். யார் கட்டுவான்? கோமாளி தாத்தா, ரோமாபுரி உலகத்தின் அதிபதி. உலகத்தில் யூதங்களை வஞ்சித்து 7 வருஷம் தன்னை தேவனாய் காமிக்க ஆலயம் கட்டுவான். இப்போ இருக்கிற அந்த மசூதி இடிச்சிட்டு ஆலயம் கட்டி சிகப்பு கடாரி பலி செலுத்துறதுலாம் இல்லை. அதை தொட்டால் இவங்க கெட்டாங்க. யூதருங்க மறுபடியும் ஆலயம் கட்டி எப்போ 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு அப்போ போப்பு தான் அவங்களுக்கு உதவி செஞ்சு அற்புத அடையாளம் செஞ்சு பொய்யான அற்புத அடையாளம் செஞ்சு அங்கே அந்த மசூதி இடிச்சிட்டு எல்லாத்தையும் உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த சாத்தானுக்கு கிடைக்கும். ஆகவே இது 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் நடக்கிறது. இப்பொழுது எருசலேமில் ஆலயம் கட்டுறதோ சிகப்பு கடாரி பலி செலுத்துறதோ விருத்து சேதனமோ கிடையாது. அதை தொட்டால் யூதரங்க மறுபடியும் நாடு ஒடிகளாய் இயேசு ஏற்றுக்கொள்ளாதனால 1800 வருஷமாக துரத்திட்டார். அங்கே இஸ்மாவேலை வச்சு அங்கே வேலு, அவனை குத்துற வேலு, கடிக்கிற தேலு, தொட்டால் கதை முடிஞ்சுது. யூதரங்க அறிவாளிங்க புத்திசாலிங்க என்று சொல்லுகிறார்கள். அவங்கள மாதிரி ஒரு மூடர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளாதனால உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். மெஸ்ஸி அவர் தான் புறஜாதியாகிய நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. அவங்களுக்கு அவிசுவாசம், நமக்கு விசுவாசம். இங்கு புறஜாதி நிறைவு ஆன உடனே யூதருக்கு தேவன் ரட்சிப்பை தருவார், யாக்கோபின் அவபக்தி நீக்குவார். அப்போ அவங்களுக்கு எருசலேமு சொந்த நாடு கிடையாது, உலகமே சொந்த நாடாக மாறும். உலகத்தை ஆளுவார்கள். இது தான் புரியாமல் அவங்க இந்த எருசலேம்ன்றது ஒரு சின்ன நாடு, அது வெறும் சுண்ணாம்பு காடு, அங்கே எல்லாம் ரத்தம் சிந்தி சபிக்கப்பட்ட பூமி. இயேசு சபிச்சிட்டார். எருசலேமே எருசலேமே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் சபிச்சுட்டு போயிட்டார். இயேசு போய் 35 வருஷம் கழிச்சு தீர்த்தராயம் படையெடுத்து 10 லட்சம் யூதரை கொன்று சுடுகாடாய் கேட்டான். பாலும் தேனும் ஓடுகிற நாடு, ரத்தமும் யுத்தமும். யூதருங்க 1800 வருஷமாக நாடு ஓடிக்கலாம். இன்னும் இயேசு ஏற்றுக்கல. யூதர்களுக்கு இயேசு தான் சப்போர்ட் பண்ணுறாரா? உலகத்துக்கு இயேசு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அவங்கள அடித்தது ரோமரு. இப்போ மறுபடியும் அவங்களுக்கு நாடு கொடுத்தது கிறிஸ்துவன். அமெரிக்கா நாடு இராவிட்டால் இன்றைக்கி யூதருங்க வாழ முடியாது.
அப்போ கிறிஸ்துவன் தான் யூதனுக்கு சப்போர்ட் பண்ணி வாழ வைக்கிறாரு. தேவன் கிறிஸ்து மூலமாக தான் வாழ வைக்கிறார். கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்களை அடித்து துரத்தினார். இப்பொழுது அவங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் கொடுத்துருக்காரு. இப்போ 70-80 வருஷம் ஆச்சு நாடு வந்து, இன்னும் இயேசு ஏற்றுக்கலை. இனி அவங்க காலம் தாமதம் பண்ணிக்கொண்டு அங்கே மசூதி உடைச்சிட்டு நாங்கள் ஆலயம் கட்டி விருத்தச்சேதனை செய்வோம், சிகப்பு கடாரி பலி செலுத்துவோம் என்று செய்வார்களானால் மறுபடியும் எருசலேமை சுட்டெரிப்பார். ஆனால் தேவன் என்ன செய்வார்? 1000 வருஷ அரசாட்சி அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு இங்கே புறஜாதி நிறைவான உடனே அவங்களுக்கு ரட்சிப்பு தருவோம். புறஜாதிக்கு அப்போ மீன் கிடைக்கும், ரட்சிப்பு கிடையாது. எப்படி 2000 வருஷமாக யூதருக்கு ரட்சிப்பை தடுத்து வச்சுக்கிறாரோ அதே போல் 1000 வருஷ அரசாட்சி புறஜாதிக்கு ரட்சிப்பு கிடையாது, எல்லாம் கிடைக்கும். உணவு உடை எல்லாம் கிடைக்கும், மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இப்போ 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்கிற இந்த ஜனமே வேதத்தை விசுவாசிக்கல, கிறிஸ்து வருகைக்காக ஆயத்தமாகல. 1000 வருஷம் அரசாட்சின்னா என்னன்னே தெரியும். அந்த கோமாளி கூட்டத்துக்கு கல்றைக்கு போகிறான், சில்லறையை கொடுக்குறான், என்னமோ சொல்கிறான், என்னடா பண்ணுறீங்க? 1000 வருஷ அரசாட்சியாக நம்ம காத்திருப்போம். 1000 வருஷ அரசாட்சியில் சாவில்லை, நோவில்லை, பஞ்சம் இல்லை, பசி இல்லை, யுத்தம் இல்லை, சாத்தானை கட்டி பாதாளத்தில் பூட்டி 1000 வருஷம் அரசாட்சி டியூட்டி தேவன் தருவார். அதுக்கு இன்றைக்கே நடக்கலாம், இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம், தேவனுக்கு தான் தெரியும். ஆகவே தேவன் தரும்போது நம்மளை இந்த பூமியில் மறுபிறப்பு அடைஞ்சு மறுரூபமாகி மாம்சத்துலேயே நம்ம கெட்டிக்கோழி மாதிரி கிராவிட்டி மாற்றிடுறாரு, நம்மளே வாழ போகிறோம். ஆகவே அதுக்காக எதிர்பார்த்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் சாத்தானுடைய திட்டமும் கோயில் கட்டுறதும் கடாய் வெட்டுறதும் அது 1000 வருஷம் அரசாட்சி முடியும். இப்போ வர வேண்டியது 1000 வருஷம் அரசாட்சி. இவங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்களா? உலகத்தை டிசைன் பண்ணி கொடுப்பார். எருசலேமுக்காக உலகத்தை ஆதாயப்படுத்துறது நம்ம வேலை கிடையாது. தேவனுடைய வார்த்தையில் வாழ்ந்து சாகா வரம் பெற்று நித்தியத்தில் பிரவேசிக்க வேண்டும். அதற்காக வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம். கர்த்தர் ஆசீர்வாதம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.